بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: أحب البلاد إلى الله مساجدها، وأبغض البلاد إلى الله أسواقها. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் பிறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், ரசூலே அக்ரம், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஊன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குதுபாவுடைய தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திட்டு தலைப்புக்கு வரலாம் என நினைக்கிறேன். சகோதரர்களுக்கு எல்லார்களே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, யௌமுல் ஜும்ஆ, சய்யிதுல் அய்யாம், நாட்களுடைய தலைமை நாள். வெள்ளிக்கிழமை வந்துட்டா எல்லா படைப்புகளும் நடுங்கி அஞ்சி கடமாற்றம் எல்லா படைப்புகளும். வானம் கடமாறும், பூமி கடமாறும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், கடல் எல்லாமே தடுமாறிக்கொண்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமை. ஆனா மனுஷன் மட்டும் அவனுக்கு தடமாற்றமே இல்லை. ஏனென்றா அந்த மனுஷனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற நேரம் அவனும் மடையன். இந்த மடையனுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை பற்றிய சிறப்பு தெரியாது.
குர்ஆன்ல அல்லாஹ் இந்த மனுஷனை பற்றி சொல்ற நேரம் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இந்த மனுஷன் நன்றி கற்றவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார், இந்த மனுஷன் மடையனாக இருக்கிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான். வலூமன் ஜஹூலா, அநியாயக்காரனாக மடையனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். சபைகளே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமை வந்தா என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமையில செய்கிற சுண்ணத்துக்கள் என்ன? இந்த சுண்ணத்துக்கள் எல்லாத்தையும் நாம அறிஞ்சி இதை செய்யணும். வெள்ளிக்கிழமை என்பது ஒரு பெருநாள். வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிமுடைய பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெள்ளிக்கிழமை ஆகிட்டான காலையிலேயே இவர் குளிச்சுட்டு நெல்ல உடுப்ப போட்டுட்டு அப்சரை பூசிட்டு தலையில வாங்கிட்டு நிஸ்வாத்தை செஞ்சுட்டு நேர காலத்தோட பள்ளிக்கு வாராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒருத்தர் காலையில நேரத்தோட குளிச்சுட்டு புதிய ஆடையோ நெல் ஆடையோ அணிஞ்சிட்டு தலைக்கு எண்ணெய் பூட்டி அப்சரை பூட்டி நிஸ்வாக்க செஞ்சு கண்ணுக்கு குருமா போட்டு வேகமாக பள்ளிவாசலை நோக்கி நடந்து வாராரு. வாகனத்தில் அல்ல, நடந்து வாரணும். நடந்து வந்து இமாமுக்கு முன்னால வந்து அமர்றாரு. எல்லாரும் இது இந்த ஹதீஸை சண்டைக்கு போகிறேன். எல்லாரும் காது கொடுத்து கேட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஹதீஸில ஞாபகங்கிற வாழ்க்கையில வரணும். இதன்படி நான் செய்யணும் என்ற நீயத்தை இப்ப வைக்கணும். சகோதரர்களை பெரியவர்களே, இவர் அப்படி வந்து மஸ்ஜிதுல இமாமுக்கு முன்னால வந்து அமர்றாரு. யாருடைய பேசல, அப்படி அமர்ந்து இமாமுடைய பேச்சை தெளிவெடுத்து கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? ஒரு வருடத்துடைய அமல், ஒரு வருடம் நோம்பு பிடிக்க நல்ல, ஒரு வருடம் தியாமுல்லை சொல்லுற நல்ல நாளைக்கு இமான், அதாவது சும்மாவுக்கு நேரத்தில் வந்தவருக்கு இந்த சிறப்பை நாங்க ஒவ்வொருத்தரும் அடையணும். இந்த சிறப்பை இன்னும் தொடங்கல. நாங்க சரி அப்படித்தான் சும்மாக்கு வந்துட்டாலும் எங்க சரி ஒரு மூளையை பிடிச்சாச்சு, மேல்மாடியை பிடிச்சாச்சு, எங்க சரி ஒரு பொங்கல்ல இருந்து கொண்டு ஜும்மாவோட குடும்பத்தும் தெரியாது, ஜும்மாவோட பேசுறதுக்கும் காது கொடுக்கிறல்ல, அவர் போடும் ஆளுமா கண்டிப்பாரு. வேலை கைது சும்மா நேரத்தை வீணாக்குறாரு. எந்த அளவுக்கு இந்த வெள்ளிக்கிழமையுடைய குத்துபாவுடைய இந்த மின்பருடைய சிறப்பு என்றால், மலக்குமார்கள் ஒவ்வொரு வாசல்கள்ல ரெக்கார்ட் வச்சு கொண்டிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. வாரவங்க எல்லாரையும் எழுதி கொண்டிருப்பாங்க. முதலாவது வந்தவருக்கு ஒட்டகத்துடைய குர்பான் கொடுத்த நல்ல, இரண்டாவது வந்தவருக்கு மாடு குர்பான் கொடுத்த நல்ல, மூணாவது வந்தவருக்கு ஆடு கொடுத்த குர்பானுடைய நல்ல, நாலாவது வந்தவருக்கு கோடு கொடுத்த குர்பானுடைய நல்ல, அஞ்சாவது வந்தவருக்கு முட்டை கொடுத்த குர்பானுடைய நல்ல. இது அகலி இதழி மகள் இதழில இது அதிதி, இது புகாரில் வரக்கூடிய அதி. சகோதர செல்வர்களே, சல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மலைக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நன்மைகளை பங்கு வச்சுக் கொண்டு இருப்பாரு. எப்ப இமாம் இன்பங்கள் வேலைக்காரோ அந்த மலைக்கு என்ன செய்வாங்களா, வெளியில குப்பை மூடிச்சு அப்படியே இமாமுடைய குத்துபாவை சேர்க்க செல்லுமடுப்பாரு. மலைக்கு எதிராக இன்னமும் வந்துருக்கிறான், இன்னமும் ரெடி ஆகியிருக்கிறான். வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்றதுக்கு முன்னால் கடையை மூடுங்க, ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லும் வரைக்கும் கடையை திறக்கலாம்.
நான்கு கொள்ளத்துக்கு பிறகு நீங்க கடையை திறந்து அதனால கிடைச்ச வியாபாரம், அதனால கிடைச்ச லாபம், அதை உங்களை பொருளாதாரத்துக்கு உங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. ஆனால் அந்த ஹராப்பை உங்களோட மனைவிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்து நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறீங்க. அது வெள்ளிக்கிழமை நான்குக்கு முன்னால கடையை மூடுவோம், நேர காலத்தோட வந்து பள்ளியில வந்து அமைப்போம். வெள்ளிக்கிழமையில செய்கிற சுண்ணத்து என்ன தெரியுமா? சூரத்திற்காக எத்தனை பேர் போல செய்யும்? இது உணமாக்கள் மட்டும் போதணுமா? இல்ல நான் விஷயம் தெரியாம மட்டும் போதணுமா? ஒவ்வொரு வாலிபர்களும் ஓடுங்கோ, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஓடுங்கோ, ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஓட கூடுங்கோ. வாலிபர்கள், வயசாளிகள், பொம்பளைகள், ஆம்பளைகள் எல்லாரும் சூரத்திற்காக ஓடுங்க. இது முக்கியமான சுண்ணா. எத்தனை பேர் ஓடிருக்கீங்க? எத்தனை பேர் ஓடிருக்கீங்க? ஜிமேராட்சியா இருந்தா கொஞ்சம் ஓடிருப்பாங்க. மற்ற பேர் எத்தனை பேர் ஓடிருக்கீங்க? இது ஓடுறது சுண்ணா. ஓடுறதால என்ன கிடைக்குது? ஓடுறதால உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஓடுறதால உங்களோட கருத்தியம் நீங்குது. ஓடுறதால உங்களோட கஷ்டங்கள் போகுது. ஓடுறதால கஷ்டத்தை கிடச்சில இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஓதுங்க சூரத்தில் வெள்ளிக்கிழமையில செய்கிற சுண்ணத்துல இன்னொன்று தலவத்தை அதிகமா ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமான தலவாத்து, என்ன தலவாத்தை உள்ள பாடம், அந்த தலவாத்தை சொல்லி 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 தலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு என் மீது ஒரு தலவாத்தை சொல்றானோ அவனுக்கு அல்லாஹ் 10 தலவாத்தை சொல்றான். அல்லாஹ் 10 தலவாத்தை சொல்றான் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மீது இறந்தது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய போர்வை அல்லாஹ் போக்கிக் கொள்றான். ஸல்லல்லாஹு சொல்றான். வெள்ளிக்கிழமையில அதிகமாக கொடுங்க. வெள்ளிக்கிழமையில எல்லோருடைய அன்பாக பலனில் பேசுங்க. மனத்தை பாதுகாக்க வைங்க. இந்த மனத்தில் இருக்கிற ஊற்றை அகற்றுங்க. இந்த மனத்தில் இருக்கிற பெருமைங்க, இந்த மனத்தில் இருக்கிற கர்வத்தை, இந்த மனத்தில் இருக்கிற ஆழத்தை, இந்த மனத்தில் இருக்கிற ஊற்றையை கல்வி போடுங்க. சொல்லுங்க, முசாபா செய்யுங்க. இதெல்லாம் எப்ப செய்யணும் பாப்பா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை செய்ய சும்மா அக்கறை சொல்றேன். இது பேசப்படுவதில்லை. பேசணும். இமாம் எங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சொல்லணும். சரியா தரத்துல மக்கள் இருக்கிறாங்க. சரியா கருத்துங்க. வாழ்வர்களுக்கு விசேஷமாக சொல்றேன். நீங்க கடையில இருக்கிறீங்க, நீங்க யாருக்கு சரி ஒருத்தர் பொறுப்பா இருக்கிறீங்க, தொழில இருக்கிறீங்க, ஒரு நேர்ச்சிக்கு, ஒரு லீவுக்கு, ஒரு சந்தர்ப்பமாக இதை நினைச்சு கொண்டு சும்மா டைமை பாஸ் பண்ணிட்டு போகாதீங்க. வெள்ளிக்கிழமையுடைய மகத்துவத்தை உள்ளத்துல இறக்குங்க. இதாங்க வெள்ளிக்கிழமையினா, இதான் வெள்ளிக்கிழமைய சிறப்பு. அதனால இந்த வெள்ளிக்கிழமைய ஒரு மகத்துவமான ஒரு நாளாக, பெருமதியான ஒரு நாளாக நாங்கள் எடுத்து மூச்சு வரைக்கும் இந்த நாள்ல இப்ப சொல்லப்பட்ட இந்த விடயங்களை கடைபிடித்துக் கொள்வோமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று சொல்லுவது கடைபிடிக்குவார்கள் என்ற குதுபாவுடைய கடைப்பு இறை இல்லத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய பண்புகள் என்ன? இறை இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய, மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகளுடைய, மஸ்ஜிதுடைய பெஸ்டிமார்களுடைய பண்புகள் என்ன? இதுதான் கேள்வி. என்ன பண்பு இருக்கிறது? நான் ஒரு ட்ரஸ்டி ஒரு 4 பேருக்கு முன்னால நெஞ்ச நிறுத்திக் கொண்டிருக்கிற அதுக்கா இல்ல இந்த பேருக்கு முன்னால் ஒரு பேரை போட்டுக் கொள்ளவா? இல்ல 4 பேருக்கும் நான் தான் தலைவரே செக்ரட்டரி என்று சொல்றதுக்கா?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்புள்ளவர்களே, குர்ஆன் இந்த நிர்வாக பொறுப்புக்கு வாரவங்களுக்கு, இந்த நிர்வாகத்துக்கு வாரவங்களுக்கு 3 பொறுப்புகள் இருக்கு. பொலிட்டிக்கு நான் குரல் கேட்கிறேன். இப்ப நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்க, இந்த நிர்வாகத்துக்கு வந்தவங்களுக்கு இருக்கிய பொறுப்பு என்ன பொறுப்பு? இப்ராஹிம் நபி 3 துஆ கேட்டாங்க. رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن بالله واليوم الآخر. இன்னொருடத்தில் ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الحكمة ويعلمهم الكتاب والحكمة. 3 விஷயம் இப்ராஹிம் நபி கேட்டார். இந்த 3 விஷயமும் இந்த நிர்வாகத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு இருக்கணும். இந்த பொறுப்பை இவங்க செய்யலன்னு சொன்னா இவங்க ரிசைன் பண்ணணும். இவங்க ரிசைன் பண்ணணும், தகுதி இல்லை. எனவே நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு முன்னால யாரு தகுதி என்பதை நீங்க கவனிக்கணும். இது உங்களோட வாப்பாட சொத்து அல்ல, இது உங்களோட பெண்ணுடைய சொத்து அல்ல, இது உங்களோட நண்பட சொத்து அல்ல, இது அல்லாஹ்வுடைய சொத்து. இது அல்லாஹ்வுடைய சொத்து. இந்த அல்லாஹ்வுடைய சொத்தை பராமரிக்க வாரம் எப்படி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க உங்களோட தலையில போட்டுக் கொள்ளணும். இது நண்பனுக்காக வேண்டி, இல்லை இந்த ஒத்துக்காக வேண்டி, எந்த வாக்காட பின்னணி, எந்த உண்மாட பின்னணி, என்னோட பலகிறவன் என்பதற்காக வேண்டி அடிக்கடி சந்தித்து பேசுவேன் என்பதற்காக வேண்டி தெரிவிக்கிறேன். முட்டையிலிருந்து கோழி வந்துட்டா, கோழியிலிருந்து முட்டை வந்துட்டா. முட்டையிலிருந்து கோழி வந்துட்டா, கோழியிலிருந்து முட்டை வந்துட்டா. இதுக்கு விட வேணும், விட வேணும். முட்டையின் கோழி எங்கிருந்து வந்துச்சு? முட்டையின் கோழி எங்கிருந்து வந்துச்சு? அது மாதிரி மஸ்ஜித் நிர்வாகிகள், மஸ்ஜிதுடைய இமாம்கள், மஸ்ஜிதுடைய இஸ்லாம்கள் இவர்களை புறக்கொள்வதை விட அவங்களை தெரிவிக்கிறவங்க பாருங்க. மூணு விஷயம். ஒன்னாவது இப்ராஹிம் நபி கேட்டாங்க, அல்லாஹ்வே இந்த ஊரை அச்சமற்ற ஊராக, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கிரியா அல்லாஹ். எனவே நிர்வாகத்துக்கு வாழவங்க முதலாவது ஊருடைய எல்லைய, மஹல்லாவுடைய எல்லைய, மஹல்லாவுடைய பாதுகாக்கிற பொறுப்பு நிர்வாகத்துக்கு இருக்கு. ஊருடைய எல்லாம் தெரியணும், மஹல்லாவோட எல்லாம் தெரியணும், மஹல்லாவோட எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று தெரியணும், மஹல்லாவோட எத்தனை ஆண்கள், மஹல்லாவோட எத்தனை பெண்கள், மஹல்லாவோட எத்தனை சிறுவர்கள், மஹல்லாவோட எத்தனை வாலிபர்கள், மஹல்லாவோட எத்தனை தொழிலாளர்கள், மஹல்லாவோட எத்தனை அனாதைகள், மஹல்லாவோட எத்தனை விதவைகள், இதெல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறதுக்கு தெரியணும். இது சேர்க்கிற லெவலுக்கும் இது அந்தஸ்துக்கும் பாவம் அல்ல. இது ஆட்சியில் அதிகாரம் செலுத்துறவன் அல்ல, இது ஆட்சி செலுத்துறவன் அல்ல, அதிகாரம் செலுத்துறவன் அல்ல. இது ஒரு பொறுப்பு, இது ஒரு அமானிதம். அமானிதம் சகோதரர்களை தெரிவிக்கிறாங்க. ஊர்ல எத்தனை ஏழைகள் இருக்கிறான், எத்தனை குமைகள் இருக்கிறான், இதெல்லாம் நிர்வாகத்தில் வந்தவங்க தலைசெய்தி தெரியும். அது எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை கும்பல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்க மாணவிக்கிறாங்க, அதற்கு கேட்கவான இல்ல, அமித்ஷா கேட்கவான இல்ல, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடிக்கடி பார்த்துக்கொண்டே இருக்கிறது, நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தர பொறுப்பு உங்க கையில ஒப்படைக்கப்பட்டு எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏறிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு பாரத்தை, ஒரு பொறுப்பை கண்டிருக்கிறான். அப்போ முதலாவது ஊருடைய பாதுகாப்பு, மகளாவுடைய பாதுகாப்பை கையில் எடுக்கணும்.
இரண்டாவது ஒரு அல்லாவே என்ற மகல்லாவாசிகளுக்கு என்ற ஊரவர்களுக்கு நீ ரிசுகப்படு, பொருளாதாரத்தை குடி, பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற பொறுப்பு இருக்கு. எல்லாம் பாக்கிறோமாப்பா, பாக்கிறாடிப்போ பாக்கிறாடி வராத பார்த்து வந்து போட்டிருக்கீங்க. அப்போ பொருளாதார பொறுப்பு எத்தனைய வாலிபர்கள் தொழிலாக கூறுக்கு அதிகம் இருக்கிறான். விரக்தியில அவனை குடிச்சுக்கலாம். எத்தனைய பெண்கள் மறுபேச்சில வறுமையில கஷ்டத்தில இன்றைக்கு அவங்க பெற்ற குலத்தை பத்தி பேசுறோம், இவங்க பொறுப்பத்தை பத்தி பேசுறோம். தீர்வு தெரியுமா? என்ன தீர்வு? குற்றத்தை பேசுறதுல இந்த பாவத்துக்கு, இந்த குற்றத்துக்கு, இந்த தவறுக்கு இவன் போறதுக்குரிய காரணம் இல்லை. இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. இன்னொரு கேள்வி கேட்கலாம், 3 வருஷம் தானே இதுல பொறுப்பு, இந்த 3 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் செய்யணுமா செஞ்சு காட்டிட்டு மற்றவங்களுக்கு ஒரு 5 வருஷம் கூட நீ உனக்கு முடிஞ்சதை செஞ்சுட்டு ஒரு 5 வருஷம் மாதிரி நீ ஓடிட்டு போய் இடம் வாழ மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓடட்டும். சகோதரர்களை தெரியவர்களே, அப்ப பொருளாதாரத்துடைய பொறுப்பு நிர்வாகத்துடைய கையில். 4 பேருக்கு தொழிலை காட்டுங்கோ, 4 விதவைகளுக்கு தொழிலை காட்டுங்கோ, 4 படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஏற்பாடு செய்வோம். இது கம்மியாலும் செய்யும், நிர்வாகத்தாலும் செய்யும். அப்படியே நான் சொல்றேன் செய்வோம். மூணாவது فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. என்னது ஸல்லல்லாஹு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வே இந்த ஊர்ல உலமாக்களை உருவாக்கி, இந்த ஊர்ல படித்த மக்களை உருவாக்கி, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை உருவாக்கி, கல்வியை அமல்படுத்தணும், அறிவை அமல்படுத்தணும், இல்ல அமல்படுத்தணும். மகல்லாவுல இல்லாத பொறுப்பு நிர்வாகத்துடைய பொறுப்பு. படிக்கிற மாணவர்களை உருவாக்குங்க, மார்க்க விடயங்களை தெளிவுபடுத்துகிற ஒரு ஏரியாவாக உருவாக்குங்க. மாணவர்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தினா, தீனுடைய விளக்கங்களை கொடுத்தா, மார்க்கத்துடைய விளக்கங்களை கொடுத்தா, அந்த ஏரியா, அந்த மகல்லா, அந்த ஊர் செழிப்படை. இது 3 இப்ராஹிம் நபி அவங்களோட ஊர்ல கேட்ட துவா. அதனாலதான் ஊருக்கு வரக்கூடிய தலைவர்கள், ஊருடைய பொறுப்பை எடுக்கிற தலைவர்கள் இந்த 3 விஷயத்திலையும் கையாளும். சகோதரர்களே, பெரியவர்களே, நிர்வாகம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு ஊர்ல அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இடம் இருக்குமாக இருந்தால் அது மஸ்ஜித். ஒரு ஊர்ல அல்லாஹ்க்கு வெறுப்பான இடம் இருக்கும் என்று சொன்னா அது மஸாரு. அப்ப மஸ்ஜித் அல்லாஹ்க்கு விருப்பமான இடமாக இருந்தா அந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவங்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்களா இருக்கிறோம். குவாலிபிகேஷன் என்னென்னத்துக்கெல்லாம் குவாலிபிகேஷன் பார்ப்போம். ஒரு கடைக்கு ஒருத்தனை எடுக்கிறதாக இருந்தா அவன் குவாலிபிகேஷனை தேர்வோம். ஒரு சங்கத்துக்கு குவாலிபிகேஷனை தேர்வோம். ஒரு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு குவாலிபிகேஷனை தேர்வோம். ஒரு ஜனாபா கமிட்டிக்கு குவாலிபிகேஷனை தேர்வோம். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கங்களுக்கும் குவாலிபிகேஷனை தேர்வோம். ஏன் கல்யாணங்களுக்கு மட்டும் குவாலிபிகேஷன் தேவையில்லை? கல்யாணம் என்பது அல்லாஹ்வுடைய சொத்து. இப்ப ஒரு சங்கத்தில் நான் ஒருத்தர போட்டி அவன் சரியான முறையில செய்யறதா உடனே விளக்கிறது இல்லையா?
ஒரு பாடசாலை சங்கத்துக்கு ஒருத்தர் எடுத்துட்டு அவர் வேலை செய்கிற உடனே குலக்கிறது இல்லையா? ஏன் மஸ்ஜிதுல நிர்வாகத்துக்கு தெரிவு செஞ்சவரை விளக்கிக்கலாம் இருக்கு. அதனால தெரிவு செய்யறதுக்கு முன்னால பாருங்க. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. என்னது அல்லாஹ் சொல்ற விஷயம். பள்ளியை நிர்வகிக்கணுமா? பள்ளியை நிர்வகிக்கிறவரே முதலாவது يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر. முதலாவது அவர் மார்க்கம் உள்ளவனாக இருக்கணும். மார்க்கம் உள்ளவன், ஈமான் உள்ளவன், அல்லாஹ் பற்றிய பயம், மனநிலை பற்றிய சிந்தனை. எனக்கு அல்லாவும் இல்லை, ரசூலும் இல்லை, மார்க்கமும் இல்லை, சிவதையாச்சு போட்டாச்சு. இனி எப்படி பள்ளியை நிர்வகிக்கிற, எப்படி பள்ளியை பராமரிக்கிற, எப்படி அவர் பள்ளியை கொண்டு வந்து இருக்கிற? முதலாவது அல்லாஹ் இருக்கான்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கான்னு பாருங்க, தீனுடைய பேச்சுக்கள் பேசுறான்னு பாருங்க, மார்க்கத்திலே தெளிவிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு இது இருந்தா சரி ஒத்துக்கொண்டாச்சு. நிறைய பேருக்கு இப்ராஹிமான இருந்துட்டாருன்னா வந்தாச்சு. அவரை பராமரிக்க பாக்குறதில்ல, அவரை அறிவை பாக்குறதில்ல, அவரை ஒழுக்கத்தை பாக்குறதில்ல, அவரை பேச்ச பாக்குறதில்ல, அவரை நடத்திய பாக்குறதில்ல. இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு தகுதியானவங்க யார் தெரியுமா? அவர் முதலாவது ஒரு நன்மை, அதாவது பாதுகாக்கக்கூடியவராக இருக்கும். சொத்துக்களை பாதுகாக்கிறவரா, சொத்துக்களை களவான்றவர் அல்ல, பள்ளி சொத்துக்களை வைத்திருந்தார்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கணும். இரண்டாவது நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். மூணாவது அவருடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிற அத்துணை பேர்ல உள்ளத்திலும் இவர் இடம் பிடிச்சிருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் பதுவா செய்யறாங்க, எத்தனை பேர் ஏற்கிறாங்க, எத்தனை பேர் கேட்கிறாங்க. இந்த ஏற்றுக்கிறாமல் இருக்கிறார். நிர்வாகத்துக்கு வந்தோமா, செஞ்சோமா, மூத்தாயினமா, எங்களை நினைச்சு கேட்கக்கூடிய மாதிரி ஒரு படையத்தை உருவாக்கினோம். முன்னோர்கள் இருந்தவங்க நிர்வாகிகளாக. இன்னைக்கு நாங்க நினைச்சு கேட்கிறோமா இல்லையா? அந்த ஆஜியா செஞ்சாரு, மாஷா அல்லாஹ், ஒரு குறைபாடும் இல்லை, டைமுக்கு வருவாரு, அவரே முன்னுக்கு வந்து வேலையை செய்வாரு, அந்த காணியை வாங்கி போட்டாரு, இந்த சொத்தை பள்ளிக்கு எழுதினாரு, எப்படி எல்லாம் பேசுறோம். இதெல்லாம் இன்னைக்கு அப்படியா? இருக்கிற சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொன்றா விட்டு விட்டு கொடுக்கிறோம். பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு கூட எங்களுக்கு தைரியம் இல்லை, அதில் ஒவ்வொன்றா விளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டவங்க வரவாங்க. இதுக்கு ஆசை வளர்க்க கூடாது. இதுக்கு ஒரு ஆசை என்ன போடுங்க, நான் வர போறேன் அப்படின்னு சொல்ல போடுவாங்க. பல்லவாரிசவங்கிட்ட அபூதர் ரலியல்லாஹு தஆலா வந்தாரு. ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பொறுப்பை தாங்களே, ஒரு துப்பம் தாங்களே, நான் செய்யறேன். தம்பி, உங்களுக்கு இது தெரிய வரா, இந்த பொறுப்பு உங்களுக்கு தெரிய வராது, நீங்க ரொம்ப பலவீனமான ஆள், இது செய்யறதுக்கு ஒரு கஷ்டம் வேணும், இந்த கஷ்டம் உங்கள்கிட்ட இல்லை, நீங்க ஒதுங்குங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஷ்அரி குலத்தை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்த 2 பேரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்ப 3 பேருமா வந்துட்டாங்க. வந்தவரை வந்த இந்த 2 பேரும் அபூ மூஸா கூட்டிட்டு வந்தாரு. இந்த 2 பேரும் இவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிற, யார் ரசூலுல்லாஹ், எதிரி பொறுப்பத்தாங்களே, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவங்க 2 பேரும் இப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது, யார் ரசூலுல்லாஹ், இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களோட கூட்டி வந்திருக்க மாட்டேன், யார் ரசூலுல்லாஹ் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை பார்த்து சொன்னாங்க, பொறுப்பை கேட்காதீங்க, பொறுப்பை கேட்கவங்களை தரவும் மாட்டேன், தரவும் மாட்டேன். அதனால பொறுப்பு சேர்த்தி, எனக்கு கொஞ்சம் ஆட்களை கொஞ்சம் சேர்த்தி ஓட் பண்ணி கொஞ்சம் குரூப்புகளை உருவாக்கி இந்த மாதிரி வேலை செய்ய பேசுறாங்க. ஒதுங்கி
இது வாகனம். இது அப்படி இப்படி போகுது. கண்ண கையில போயிருக்கு. அப்படி இப்படி கையில போயிருக்கு. சொத்த விளையாடலாம், சொத்த அவன் அபகரிக்கிறான், அவன் வச்சுக்கிட்டு அகற்றான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொன்னா இதை பார்த்துக்கிட்டு சொல்றாரு. அதுக்கு தைரியம் இருக்கு. இதை நான் செய்வேன், இந்த சொத்தை நான் பாதுகாப்பேன், இது அல்லாவுடைய சொத்து, இதுக்குரிய அழிச்சு கட்டு மேட்டை இருக்குன்னு சொன்னா பார்த்துக்கிட்டு அப்புறம் முன்னுக்கு வரவும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபி என்ன கேட்டாங்க? قال اجعلني على خزائنها إني حفيظ عليم. அதாவது யூசுப் நபி அந்த நாட்டுடைய அரசத்தை கேட்கிறார். அரசரே اجعلني على خزائنها. ரொம்ப ஊரு நாடு சாதாரணத்தில் கேட்டுக் கொண்டிருக்கி, வறுமையில கஷ்டத்தில பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கி, இதை கட்டி எழுப்பணும். பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணமாக இருந்தால், இந்த நாட்டை உருவாக்கணமாக இருந்தால், இந்த நாட்டை செல்வமிக்க ஒரு நாடாக உருவாக்கணமாக இருந்தால் பொறுப்பை இணைகிறாங்க. ஏன் 2 விஷயத்தை சொல்றார் அவர் 2 விஷயத்தை சொல்றார். ஒன்று, இதனுடைய எக்கனாமிக் அறிவு என்ற கலையில் இருக்கு. பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்பணும் என்ற ஒரு நுணுக்கம் எனக்கு இருக்கு. அதோட இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிற முறை எனக்கு தெரியும். அதனால என்ன எனக்கு காண்பு 2 விஷயங்கள். ஒன்று, ரசூலுல்லாஹ் கேட்டுவாரவனுக்கு கொடுத்தாங்க சொல்றாங்க. இந்த குர்ஆன்ல யூசுப் நபி கேட்டிருக்கிறாங்க. ஹதீஸும் குர்ஆனும் முரண்படுகிறது. இதுல என்ன விளக்கம்? சமூகத்தில செய்வர்களே, ஆசை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. ஆனா இவர்கிட்ட ஒரு கட்டுரை இருக்கு, இவர்கிட்ட ஒரு செஞ்சிட்டு இருக்கு. ஆசை இல்லை, ஆனா ஒரு வெறி. ஆசை இல்லை, ஒரு முயற்சி. ஏன் இப்படி நாம் செஞ்சு பாவமே என்ற ஒரு வெறியோடு கேட்கிறாராக இருந்த குடும்பம். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, பள்ளி சொத்துகள் என்ற வீட்டுக்கு வந்துடுறாங்க. கவனமா கேளுங்க. பள்ளி சொத்தை ரொம்ப அமானுகமான முறையில் உங்களுக்கு சந்திருக்கலாம். இது எங்க வீட்டுக்கு கொண்டு போறது. பின்னாலே நம்பிக்கையாளர்கள், நிர்வாகிகள் சொல்றது நம்பிக்கையாளர் சபை உங்களை நம்பி தந்திருக்கான். அதனால இதுல விளையாட கேட்கிறாங்க. இதுல விளையாடினா, இந்த சொத்துல நீங்க கை வச்சா, இந்த சொத்துல நீ ஆட்டைய போட்டா உங்களோட கடைசி நேரம் கேவலமாக முடியும். எத்தனையோ நிர்வாகிகளை பார்த்திருக்கிறோம். பள்ளி சொத்துல கையாண்டவர்கள், பள்ளி சொத்துல விளையாடினவர்கள் இவங்களோட முடிவு தேர்தலுக்கு திட்டக்காரர்கள் ஆக்கினார், கையேற்றக்கூடியவர்கள் ஆக்கினார். விளையாடினவா அடுத்தது ஊருடைய பொறுப்பு உங்களை தலையில சுமத்தப்பட்டு ஊருடைய பொறுப்பை தலைக்கு. இது பள்ளி ஹசரத்துக்கும் மோதலுக்கும் இஸ்லாத்துக்கும் கட்டுப்பாட்டது அல்ல. அவங்களை மட்டும் ஆட்சி படைக்கிறது அல்ல. ஊர்ல இருக்கிற அனாச்சாரங்களை தட்டி கேளுங்க, ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேளுங்க, ஊர்ல நடக்கிற பாவத்தை தட்டி கேளுங்க. யாருக்கும் பயப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுங்க. ஊர்ல பொது சேவைகள் செய்யறதுக்கு வாலிபர்களை உருவாக்குங்க. கல்வியுடைய சேவைகளுக்கு, மற்ற சேவைகளுக்கு இந்த மகளாவில் எல்லா முறையில 100க்கு 100 வீதம் தொழிலாளிகளை உருவாக்குற விஷயங்கள்ல உங்களோட மகளா வாக்குகளை உருவாக்குங்க. இதெல்லாம் நிர்வாகிய பள்ளியில சின்ன துரும்பு கூட வீட்டுக்குள்ள வந்துட்டுன்னா உங்களோட வீட்டுக்கு பறக்கத்துங்க. ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி தோழர் வாராரு, வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுல சரியான கருத்தியமா என்னத்தை கொண்டு வந்தாலும் ஒன்றும் நிறைவதில்லை. அப்படிதான் சில சொல்றேன். எவ்வளவு ராசி இருக்காலும் ஒன்றும் மிஞ்சதில்லை. பிறகு முன்னைங்கிற வார்த்தை ஒருத்தர் சம்பாதிச்சாரு, 8 பேர் சாப்பிட்டோம். இப்ப 6 பேர் சம்பாதிச்சாலும் ஒன்றும் மிஞ்சது இல்லையே. இது மாதிரியான ஒரு பாட்டாண்டில
இது மாதிரியான ஒரு இதுல வந்து பேசுறாங்க. யார சொல்லலாம், என் வீட்டுல ஒன்றுமே மிஞ்சது இல்ல, கஷ்டமாய் சல்லல்லாஹு சில சில வழிகளை சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி சொல்லி ஒன்றுமே சரி வரல. இவர் வந்து சொன்னார், யார சொல்லலாம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்தோம், அது நிலம் அப்படித்தான். சல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படின்னா உங்க வீட்டுல கொஞ்சம் நான் வந்து பார்க்கலாம், உங்க வீட்டுக்கு நான் பாருங்க. வந்தாங்க சல்லல்லாஹு, அப்படி சுத்தி பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, எப்படி அப்பா உங்க வீட்டுக்கு பறக்கத்து வரப்போகுது, உங்க வீட்டுக்கு எப்படி பறக்கத்து வரப்போகுது. ஆச்சரியமா கடன் மாற்றாரு. என்ன யார சொல்லலாம் சொல்றீங்க, என்ன பேசுறீங்க, யார சொல்லலாம். பள்ளியுடைய சொத்து உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு, அதனால பறக்கத்துடைய வாசல் மூடப்பட்டிருக்கு. யார சொல்ல, என்ன சொல்றீங்க, பள்ளியுடைய சொத்தா என்று வந்திருக்கு, பள்ளியுடைய சொத்து நான் இந்த களவாண்டினேன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ களவாண்டல்ல, பள்ளியுடைய சொத்தை நீ எடுத்துட்டு வரல. அந்த பால ஒரு குருவி கூட உண்டு, இந்த குருவி கூட அது கூடு கட்டிருக்கிற மஸ்ஜிதுடைய பள்ளியுடைய ஈச்சோலைய திட்டி 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 கொண்டு வந்து இந்த கூடு கட்டிருக்கு, பள்ளியுடைய சொத்து அந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு, இதனால அவருக்கு கண்டிப்பாக பயந்துக்கோங்கோ, பயந்துக்கோங்கோ. முன்னோர்கள் பள்ளியில இருந்து வெளியே போற நேரத்தில் கூட இந்த பள்ளியுடைய மண்குடைய செருப்புல படக்கூடாது என்பதற்காக செருப்பை கட்டிட்டு போவாங்க பண்ணி சாப்பிட்டாங்க. அப்படியான பக்குவம் உள்ளவங்க இருந்தாங்க, அப்படியான தேர்தல் உள்ளவங்க இருந்தாங்க, அப்படியான தக்குவம் உள்ளவங்க இருந்தாங்க. அதனாலதான் அவங்களோட வாழ்க்கை ஒரு தடயமாக இருக்கிறது, வாழ்ந்ததுக்குரிய ஒரு தடயம், வாழ்ந்ததுக்குரிய ஒரு அடையாளம் முன்னோர்கள் காட்டிட்டு போயிருக்கிறாங்க. நாங்களும் காட்டணும். நாங்களும் நிர்வாகத்துக்கு வந்தோம், எடுத்தோம், செயலெடுத்தோம் என்று அல்ல, நிர்வாகத்துக்கு வந்து என்ன செஞ்சோம் என்று நாம ஒரு தடயத்தை பதிவுக்கு போகணும். அதனால வரக்கூடிய நிர்வாக தேர்வுகளோட மனலாவில் இருக்கி நல்லவங்களை தெரிவு செய்யுங்க, ஒழுக்கமானவங்களை தெரிவு செய்யுங்க. பாவங்கள் செய்கிறவங்க சின்ன சின்ன பாவங்களா இருந்தாலும் பாவம் தான். சிகரெட் அடிக்கிறாரா, அவரும் வெற்றிக்கு தகுதி அல்ல. சிகரெட் அடிக்கிறவங்க கூட இந்த பள்ளிக்கு தகுதி அல்ல. ஆலயம் சேர்த்து பேசுறா, அவரும் தகுதி அல்ல. வார்த்தையில மனிதன் இருக்கணும், வார்த்தையில ஒழுக்கம் இருக்கணும், பாவத்தில் பயம் இருக்கணும், அல்லாஹ்வை பயந்த உள்ளத்தில் எடுக்கணும். அப்படிப்பட்டவரை தெரிவு செய்யுங்க, சகோதரத்துக்கு தெரிவு செய்யுங்க. For more Islamic lectures and useful information, visit